بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. قال نبينا صلى الله عليه وسلم اللهم يا مقلب القلوب ثبت قلبي على دينك. அளவற்ற அல்லாஹ்வுடனும் நிகரே இல்லாத அன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு உரையை ஆரம்பிக்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் குடும்பத்தினர்களே, உங்களுக்கு மத்தியில் நான் பேச இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் அல்லாஹுடைய தீனை மேலோங்குவதற்கு வேலை செய்வது, பாடுபடுவது. இந்த தீனை மேலோங்குவதற்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வது அப்படின்னா என்னது? இதை செஞ்சால் நீ நல்லவன்னு சொல்லுவோம், இதை செஞ்சால் நான் உத்தமன்னு சொல்லணும், இதை செஞ்சால் அல்லாஹ் எனக்கு இப்படி கொடுத்துருவான் அப்படின்ற 4 பேர்கிட்ட சொல்கிறது, இது பண்ணால் இவர் தான் போய் இதை வளர்த்து விட்டார் அப்படின்னு சொல்கிறது, இவர் தான் ஆரம்பித்து விட்டார், இவர் இப்படித்தான் பேச, இந்த மாதிரி எந்தவித என்ன சொல்ல அந்த ஆசை இல்லாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி முஹ்லிஸாக வேலை செய்யணும். நான் பண்ணுறது அல்லாஹ்வுக்கு பிடிச்சதுன்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான், எனக்கு கூலி தருவான் என்ற ஒரு அடிப்படையில் என்ன பண்ணணும், இஸ்லாத்தை மேலோங்க செய்யணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய உலமாக்களும் சரி, தாயிகளும் சரி, ஆலிம்களும் சரி, இமாம்களும் சரி, இல்லை பாமர மக்களும் சரி, இவர் நல்ல ஒரு பேச்சாளர், இவர் நல்லா கருத்தாக பேசுவார், இவர் பயான் நல்லா ஹதீஸாக பேசுவார், நல்லா நுணுக்கமாக பேசுவார், நல்லா அழகாக பேசுவார், இப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தை தான் பயான் பேசுகிறாங்களே தவிர, ஏன்னா 4 பேர் நல்லா பேச்சாளர்னு சொல்லணுன்றதுக்காக தான் பயான் பேசுகிறாங்க தவிர, அந்த பயானில் என்ன இல்லை, முஹ்லிஸ் இல்லை. சரி, பாமர மக்கள் ஒரு ஜமாத்தில் அணுகி வேலை செய்கிறாங்க, அவங்கக்கிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருக்குது? 4 பேர் இவர் வல்லல்னு சொல்லணும், ஜமாத்துக்காண்டி காசு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது? 4 பேர் என்ன நல்லா வேலை செய்வார், தீனுடைய பணினா அப்படி விழுந்து செய்வார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய வேலைக்கு ஏற்ப என்ன பண்ணுறாங்க, அந்த எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு வேலை செய்கிறாங்க. ஆனால் ஒரு சஹாபி இருக்கிறாரு, இந்த தீன் இவ்வளோ பெரிய மேலோங்கன்னு அவருக்கு தெரியாது. இந்த தீன் ரோமாபுரி அளவுக்கு போவோம், பாரசீக வரைக்கும் போவோம், இது உலக மக்கள் அனைவருக்கும் நிலைநாட்டும் அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியாது. அதுக்கு இவர் தான் முதன்மையாக நின்னார், என்னதான் சொல்லுவாங்கன்றது அவருக்கு எதிர்பார்ப்பு இல்லை. ஒரு விஷயம், ஒரு ஹக்கு, ஒரு உண்மை அவர் காதில் படுது, அவர் என்ன பண்ணுறாரு, அதை நிலைத்து நிற்கிறார். எந்த வயசில்? இளம் வயதில், திடகாத்தமான ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு உண்மை ஒரு புலப்படுது, அந்த உண்மைக்கு என்ன பண்ணுறாரு, குரல் கொடுத்து நிற்கிறார். அந்த சஹாபியோடைய பேர் என்ன அப்படின்னா அஸ்அத் இப்னு ஜராரா. இவங்களுடைய ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்க, இறை பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மதீனாவில் இறை பிரச்சாரம் பண்ணுறாங்க. முதல்ல என்ன பண்ணுறாங்க, அந்த மலைக்கு மேலே ஏறி நின்றுட்டு உண்மையான விஷயங்களை சொல்கிறாங்க. எனக்கு பின்னாடி ஒரு படம் வருதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு கேட்குறாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். அது
ஒரு படம் திரண்டிட்டு வருது, நம்மளாம் ஜாக்கிரதையாகிடணும், அவங்கள எதிர்கொண்டு நிற்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்களாம் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க மக்கள்? ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உண்மையாளராக பார்த்தாங்க. இவர் பேசினா பொய் பேச மாட்டார், இவர் ஏமாற்ற மாட்டார், இவர் மோசடி செய்ய மாட்டார், அமானிதத்தை பேண மாட்டார், இவர் வாய் சுத்தம் கிடையாது, கை சுத்தம் கிடையாது, இப்படின்ற மாதிரிலாம் பார்க்கல. ஏன்? எல்லா துறையிலுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க? க்ளீனாக இருந்தாங்க. சரிங்களா? அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க? தாவா செய்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஒரு நம்பிக்கை மக்களுக்கு மத்தியில் எப்படி இருக்குன்றது அவங்க வாயால் கேட்குறாங்க. அப்போ மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? உங்களை நாங்கள் போய் பேசுகிறதா பார்க்கல, நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும், நாங்கள் உங்களை உண்மையாளர்களாக பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இப்போ சொல்கிறாங்க, நான் தான் அந்த இறுதி தூதர், எனக்கு அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறான், இப்படிப்பட்ட ஒரு வேலையை கொடுத்துருக்குறான், இந்த மதீனாவில் இந்த மாதிரி மோசடிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது, மேல் ஜாதி கீழ் ஜாதின்ற மாதிரி, கீழ் மட்டம் மேல் மட்டம்ன்ற மாதிரி, பணம் முழுக்க வந்து ஒரு பணக்காரன் கட்டியே சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரியும், இதெல்லாம் அடிமைத்தனமாக இருக்கிற மாதிரியும் இது எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒழிப்பதற்கு அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறான்? என்னை தூதராக்கி இருக்கிறான். இந்த காபத்துல்லாவுடைய நிர்வாகமும் சரி, இங்கே இருக்கக்கூடிய அனைத்துமே என்ன பண்ணிடுங்க, அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிருங்க, அதற்கு என்னை தூதராக ஏற்படுத்திக்குவன்றது தான் ஃபஸ்ட்டு தாவா வைக்கிறாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லான்னா அல்லாஹ்வை தவிர எதுவுமே இல்லைன்றது நான் சாட்சி சொல்கிறேன். அல்லாஹ்வை தவிர எதுவுமே இல்லைன்னா ஆற்றலில், படைப்பில், எதுலேயுமே ஒரு குடுக்கல் வாங்கல எல்லா துறைகள்லையும் அல்லாஹ் தான் இருக்கிறான்றது தான் அந்த சாட்சி. இதை என்ன ஆக்குங்கன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு புறக்கணிக்கிறது யார்? அவர் தான் வந்து இந்த முள் செடி தான் போகிறது, நாசமாக போனவனே, இதுக்கு தான் எங்களை திரட்டினியா அப்படின்ற மாதிரி. அபுலாபா அவர் தான் என்ன பண்ணுவார்? திட்டிட்டு போயிடுவார். ஒருத்தன் திட்டினோம் நீங்கள் அந்த பேச்சு என்ன இருக்குது? அவ்வளோ நேரம் எல்லோரும் உண்மைப்படுத்தினவங்க அவர் ஒருத்தர் பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா அனைவராக நீங்கள் சரண்டர் ஆகிருப்பாங்க. அப்படியே என்ன பண்ணியிருப்பாங்க? ஆமோதிச்சிருப்பாங்க, ஆமாம் கரெக்டு தான்ற மாதிரி. ஒருத்தன் எதிர்த்து நின்னோடனே எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு? வால் முளைச்சிட்டு அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்க? அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இப்போது குடும்பத்துக்கு சொல்கிறாங்க, குடும்பம் ஏற்றுக்கலை, நகரத்துக்கு சொல்கிறாங்க, நகரமும் ஏற்றுக்கல. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா செஞ்சு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 10 வருஷம் ஆயிடுச்சு. 10ஆவது வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுறாங்க, தாயிஃப் நகரத்துக்கு போகிறாங்க. அங்கேயும் போய் சொல்கிறாங்க, நீங்களாவது எங்களுக்கு உதவி செய்யுங்க, எனக்கு அல்லாஹ் வந்து இப்படிப்பட்ட ஒரு மிஷனை கொடுத்துருக்குறான், நாங்கள் படைக்கப்பட்ட நோக்கமே இதுதான், மனிதன் படைக்கப்பட்ட நோக்கமே இதுதான், அல்லாவை எப்படி வந்து வானம் பூமிக்கு அல்லாஹ் ஆட்சி செய்கிறானோ அதுபோல் ஒரு ஆட்சி, நீதியான ஒரு நிலைநாட்டக்கூடிய, உண்மையை பேசக்கூடிய, நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு ஆட்சி இந்த பூமிக்கு வேணும், அது நம்ம கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்களும் என்ன பண்ணுறாங்க? பைத்தியம் பிடிச்சிருக்கா அவனுக்கு, நான் ரோமாபுரிக்கு எதிராகவும் பாரசீக்கு எதிராகவும் நான் உனக்கிட்ட நிற்கணும்னு நினைக்கிறியா? எனக்கு குழந்தை குட்டி இல்லையா? நம்மளும் அப்படி தான் சொல்லியிருப்போம், எனக்கு வேலை இல்லையா, வீடு இல்லையா, உன் பின்னாடி இப்படிலாம் சுற்றிட்டு இருந்தால் என்னை பைத்தியம் வாங்க நான் அடிப்பாங்க, நீ தாண்டா பைத்தியம், உன்னை மாதிரி உன்னை ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தாயிஃப் நகரத்தில் அடின்னு அடிக்கிறாங்க. அதை எந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்னா, சிறு குழந்தைங்கக்கிட்ட கல்லை கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடித்து விரட்டுறாங்க. எப்படி இருக்கும் அந்த காட்சி? எப்படி இருக்கும்? சிறு சிறு குழந்தைங்கள்ட்ட கல்லை கொடுத்து அட்ரா அந்த கிறுக்கனை, அட்ரா அந்த பைத்தியக்காரனை சொல்லி அடித்து கண்ணா பின்னா அடி வாங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நிலைகொலை மறைஞ்சு போய் எங்கே இருக்கிறோம், எங்கே உட்காரோம் கூட தெரியாத அளவுக்கு அடி. எதுக்காக இந்த அடி வாங்கினாங்க? யாருக்காண்டி அடி வாங்குறாங்க? பின்னாடி வரக்கூடிய ஒரு சந்ததிகளுக்கு என்ன கிடைக்கணும்? நீதி கிடைக்கணும். அவங்களுக்கு என்ன இருக்கணும்? அட்டூழியம் இருக்கக்கூடாது, அவங்கள யாரும் அடக்குமுறை பண்ணிடக்கூடாது, அவங்கள்ட்ட ஒரு நீதியான ஒரு அல்லாஹ்வுடைய ஆட்சி இருக்கணுன்றதுக்கான தான் அன்றைக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? நமக்காக வேண்டி அடி வாங்கினாங்க. அன்றைக்கி கூட மலக்குமாருக்கு என்ன பண்ணுவோம்? வந்து கேட்பாங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இந்த தாயிஃப் நகரத்தை என்ன பண்ணிடுவாங்க? 2 மலைக்கு மத்தியில் வச்சு நசிக்கிறேன்னு சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணோட்டம், அவங்களோட தாட் எப்படி இருந்தது? ஏன்னா இவங்க ஏற்றுக்கலன்னா கூட இவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளை என்ன பண்ணுவாங்க? இந்த விஷயத்தை ஏற்றுக்கக்கூடும், வேணாம் அப்படின்றாங்க. இப்போ இதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆயிடுறாங்க? மதீனா மக்காவில் இருக்கிறதுக்கு அருகதற்றவராக ஆயிடுறாங்க. அவங்கள ஊருக்கு ஒதுக்குப்புறமாக மாற்றுறாங்க. அதான் அந்த கணவாய் பக்கம் என்ன பண்ணுறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபேமிலியை ஒதுக்கிடுறாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹ், அலி ரலியல்லாஹ், உமர் ரலியல்லாஹ், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒதுக்கிடுறாங்க.
இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வேறு சோர்ஸ் கிடைக்கல, ஊர் மக்களும் இல்லை, பக்கத்து ஊரும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஹஜ்ஜு காலம் தான் நம்மளோட டார்கெட்டு, ஹஜ்ஜு காலத்தில் யாரையாவது பிடிக்கலாம், ஏன்னா வெளியூர்லேருந்து மக்கள் வருவாங்க. அப்போ யாரையா பிடிக்கும், அது வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போகணும், வேறு ஊர் பிடிக்கணுன்ற தாட்டில் உள்ளூரில் திருத்தி உள்ளூரை கைவசம் படுத்திக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் உள்ளூரில் அவங்களுக்கு என்ன இல்லை, பக்க பலம் கிடைக்காதனால வெளியூர் மக்கள் யாராவது எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்றதுக்காண்டி வெளியூர் மக்கள்கிட்ட என்ன பண்ணுறாங்க, கையெந்தணும் அவங்க நினச்சி பார்க்குறாங்க. இதே டைமில் மதீனாவில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டைம் எத்தனாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கிடச்சி 11வது வருஷம். இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு இப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மக்காவில் சேம் டைமு யார் ப்ராப்ளமாக இருக்கிறா, உத்துபா ஷைபாவுக்குலாம் யார் ப்ராப்ளமாக இருக்கிறா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய அவங்களால அவங்களோட வாதிட வைக்க முடியல. இவர் பைத்தியன்றது மக்கள் சொல்ல வைக்கிறாங்க, ஆனால் எப்படி பைத்தியம் சொல்ல வைக்க முடியல, ஏன்னா கருத்து கரெக்டாக இருக்குது. அப்போ எதாவது பண்ணணும், இவர் எப்படியாவது நபி இல்லைன்னு சொல்ல வைக்கணுன்றது இவங்களுக்கு பெரிய டார்கெட்டாக இருக்குது. யாருக்கு, இந்த உத்துபா, இந்த ஷைபா, அபுல் அபி, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய டார்கெட். இந்த சேம் டைமில் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, மதீனாவில் ஹவுஸு கஸ்ரஜ்னு 2 கூட்டம், சரிங்களா, போன முறை நான் சொல்லியிருப்பேன், ஹவுஸு கஸ்ரஜ் 2 கூட்டம், ஒரே அப்பாவுக்கு பிறந்த அண்ணன் தம்பிங்க. இதோடைய பிற்காலத்தில் என்ன ஆகுதுன்னா, நீ பெரியவனா நான் பெரியவனான்ற மாதிரி என்ன ஆயிடுது, சண்டை முத்தி போய் அந்த காலகட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 11வது வருஷம், நபித்துவம் 11வது வருஷம், மிகப்பெரிய சண்டையாகிடுது. அது வந்து கட்டுக்கோப்பு இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு கூட இப்போ இங்கே நடந்துச்சுல்ல, இன வெறி அந்த வெறி மர்டம் நடக்குதுல்ல, கொலை நடக்குதுல்ல, இதே மாதிரி அன்றைக்கி என்ன நடக்குது, இன வெறி கொலாடி சண்டையில் மிகப்பெரிய சண்டை ஆகுது, ரத்தம் ஓட்டப்படுது, மிகப்பெரிய ரத்தம் ஓட்டப்படுது ஹவுஸ் கஸ்ரஜில். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு எப்போவுமே சண்டை வந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்காவுக்கு வருவாங்க. மக்காவில் வந்து பெரிய தலைவர்களான உத்துபா, ஷைபா, இந்த காலித் இப்னு வலீதுடைய அப்பா இருக்கார் இல்லையா, இவங்கள தான் கூட்டிகிட்டு வந்து தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, பஞ்சாயத்து உட்கார வச்சு தலைவராக நிற்க வச்சு பேசி சமாதானம் ஒப்பந்தத்தை போட வைப்பாங்க. அப்போ இங்கே ரத்தம் என்னது மீறி இங்கே சண்டை போயிட்டுருக்கு. இங்கே என்ன பண்ணலை, 2 குழம்பும் நிற்க மாட்டேங்குது, தினமும் சண்டை போட்டு ஒரு ரத்தம் ஓட்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. மதீனாலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 5 பேரை தேர்வு செய்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க தான், அவங்க சமரசம் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் ஒரு டீம் என்ன பண்ண மாட்டேங்குது, சமரசம் ஆக மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு பெரியவங்களை கூப்பிட்டுட்டு வருவோம், ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா ஏன் அவங்களுக்கு பயப்படுறாங்க, மக்கா அவங்கள கை வச்சாங்கன்னா அல்லாஹ் அடிச்சிருவான்ற ஒரு பயம், அந்த ஒரு பெரிய இது இருக்குது. அதனால் அவங்கள கூட்டிகிட்டு வந்து இவங்களை நிற்க வச்சா இவங்க பயந்துருவாங்க, கூட்டிகிட்டு வரணுன்றதுக்காண்டி ஒரு 5 பேரை நியமனம் பண்ணுறாங்க. அந்த 5 பேரில் ஃபஸ்ட்டாக எடுத்து தூக்குனது யார், இன்னைக்குடைய கதாநாயகன் அவர் தான், அஸ்ஆத் இப்னு ஸராரா. இவர் தான் அந்த கதாநாயகன். இவர் என்ன பண்ணுறாரு, இளம் வயது, மீதி 4 பேருமே மூத்தவங்க, 45 வயசு, 48, 50 இந்த மாதிரி. இவருக்கு என்ன வயசு, இளம் வயசுனா ஒரு 28, 25ன்னு வச்சுக்கோங்களேன். திடகாட்டமாக இருப்பார், எதுலேயும் முந்தி நிற்பார், உண்மையும் பக்கம் நிற்கக்கூடியவர், பயப்பட மாட்டார், நீதினா கரெக்டாக சொல்லக்கூடிய இந்த மாதிரி தன்மை கொண்டவர், பேச்சாற்றலுடையவர். சரியா, இவங்கள என்ன பண்ணுறாங்க, நியமனம் செய்கிறாங்க. நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், மக்களை போய்ட்டு இந்த உத்துபாவையோ இல்லை ஷைபாவையோ யாராக கிடைச்சாங்கன்னா கூட்டிகிட்டு வாங்க சமாதானம் பேசுகிறதுக்கு அப்படின்றாங்க. சரி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி வந்துடுறாங்க. இவங்க கிளம்புற டைம் எப்படிப்பட்ட டைம்னா, ஹஜ்ஜுடைய மாதம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹஜ்ஜுக்கும் ரெடி ஆகிறாங்க. போகிறோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹஜ்ஜையும் நம்ம பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி ஹஜ்ஜுக்கும் ரெடி ஆகுறாங்க. ஹஜ்ஜுக்கு ரெடி ஆகுனா அங்கே வந்துடுறாங்க, நேராக இங்கே வந்துடுறாங்க, மக்காவுக்கு வந்துடுறாங்க. மக்காவுக்கு வந்து நேராக வந்து உத்துபா கிட்ட வந்து பேசுகிறாங்க. உத்துபா, ஷைபா, அபுல் அபு ஜால் எல்லாக்கிட்டே வந்து பேசுகிறாங்க. ஏய், இங்கே என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குதுமா, எங்கள் பிரச்சனை எங்களால் சால்வ் பண்ண முடியல, எங்களுக்கு ஒருத்தர் தூதர் வந்துக்கிட்டு எங்களை போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கான், அவனை நாங்கள் போயின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், என்னென்னு சொல்லியிருக்கோம், எங்கள் பிரச்சனை எங்களால் சமாதானப்படுத்தலை, இதில் உங்கள் ஊருக்கு வேறு வந்து நாங்கள் பிரச்சனை சமாதானப்படுத்துமா, அதெல்லாம் வர முடியாது, நீ போ அப்படின்றாங்க, உதாசீனப்படுத்திடுறாங்க. இப்போ அந்த 5 பேருக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்ணலாம், இவங்களும் வர மாட்டேன்றாங்களே. சரி வந்தது வந்துட்டு ஹஜ்ஜாவது பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கூடாரம் போட்டு உட்காந்துருக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு தெரியக்கூடாது, யாருக்கு, இந்த உத்துபாவுக்கு, ஷைபாவுக்கு, அபுல் அபு, இவங்களுக்குலாம் தெரியக்கூடாது இந்த இறை பிரச்சாரம் அப்படிங்கிறது ரகசிய அழைப்பாளராக ரசூல் ஸல்லல்லாஹு மாறுறாங்க. இரவு நேரத்தில், குளிரான நேரத்தில், இரவு நேரத்தில் தூங்காமல் முழிக்காமல், அது ரசூல் ஸல்லல்லாஹு ராப்பகல இதே சிந்தனை தான், இந்த இஸ்லாத்தை எப்படியாவது மேலவங்க செஞ்சிடணும், இந்த இஸ்லாத்தை எப்படியாவது கொண்டு வந்துடணும், அல்லாஹ்வை உண்மையினே நிலைநாட்டி காமிக்கணும், அவனுடைய சித்தாந்தமும் அவனுடைய
அரசியல் கொள்கை இங்கே வந்ததுன்னா மக்களுக்கு எப்படி இருக்கும், நீதி நிலைநாட்டப்படுன்ற மாதிரி ரசூல் சலாமுக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்குது, மக்கள் எப்படி ஏற்றிக்கணும் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு கூடாரத்துலையும் போயிட்டு ரசூல் சலாம் என்ன பண்ணுறது, கட்டுறது. அப்போ ஒவ்வொரு கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நீகிற கூடாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன்பா உனக்கு நான் சப்போர்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து அந்த கருப்பேனத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், எதிராக நிற்கணும். இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணேன்னா அந்த வெள்ளையனுக்கு நான் எதிராக உனக்கு நிற்கணும். இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, எதுவும் இல்லை. நான் வந்தேன்னா இப்ராஹிம் நபியை பார்த்தேன்னா நீங்கள் சொல்கிறோம் இல்லையா, இன்னைக்கு என்ன சொல்கிறோம், என்னாச்சு ஏதாச்சும் நான் 5 வேளை தொழுவுறேன்ல, இது போதும் அல்ல நான் காப்பாற்றிப்பான், இந்த நோன்பு வைக்கிறேன்ல இது இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ரசூல் சலாசம் உண்மையான மார்க்கத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க, கேட்குது, புரியுது, எல்லாம் தெரியுது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, அந்த வெள்ளையனுக்கு எதிராக என்னால் நிற்க முடியாது, அந்த கருப்பினத்துக்கு எதிராக என்னால் நிற்க முடியாது, உங்கள் கொள்கை நீ வச்சுக்கோ, அடுத்த முறை எதாவது டைம் கிடைத்து நான் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் தட்டி கழிக்கிறாங்க. இதை யார் பார்க்குறா, அசாத் இப்னு ஜராரா. இதை இவர் பேர் நான் வந்து போன முறை நான் சொல்லலை. போன முறை நான் இவரை பற்றி பேசும்போது இதை பற்றி பேசுனேன், காயிப் இப்னு மாலிகா, காயிப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவங்கள பற்றி பேசும்போது இவர் தான் அந்த 5 பேர் வருவாங்க, கூட்டிகிட்டு வாங்க எங்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்குறாங்கல்ல, இவங்க தான் அந்த 5 பேர். காயிப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு ஊரில் இன்னும் புரியலையா, காயிப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அந்த உடன்படிக்கைக்கு வருவாங்களே, 2வது உடன்படிக்கைங்க அவர் வருவார், 70 பேரில் வருவார்ல. அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒப்பந்தம் இது, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். 3 உடன்படிக்கை நடந்தது, இதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், முதல் உடன்படிக்கை. இதில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, 5 பேர் தான். இப்போ இரவு நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு ஒவ்வொருத்தராக கதவு தட்டுறாங்க, யாரும் கேட்கல. இவர் ரொம்ப நேரமாக கவனிக்கிறாரு, ஒருத்தரை புறக்கணிக்கிறாங்க. இவர் என்னத்தான் சொல்கிறாரு அப்படி கேட்போமேன்னு சொல்லிட்டு தான் யாரும் என்ன பண்ணுறா, அசாத் இப்னு ஜராரா எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்றாங்க, வாங்க என்னதான் நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் உங்களை புறக்கணிக்கிறாங்க, என்ன விஷயம் அப்படின்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து உட்காடுறாங்க, அவங்களுக்கு அன்றைக்கி இறக்கப்பட்ட எல்லா வசனத்தையும் ஓதி காமிக்கிறாங்க. ஒரு தாய் தந்தையிலேருந்து பிறக்க வச்சேன், அதே மாதிரி வந்து அல்லாஹ்வை தவிர அடிப்பணிதல் வேறு யாருக்கும் கிடையாது, அடிப்பணிதல் அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கணும். இப்படிப்பட்ட எண்ணற்ற வசனங்களை என்ன பண்ணுறாங்க, அந்த டீமுக்கு ஓதி காமிச்ச உடனே அப்படியே பூரிச்சு போயிடுறாரு. யார், அசாத் இப்னு ஜராரா எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அதே இடத்துல நின்று பூரிச்சு போய் அப்படியே திகைச்சு போய் நின்றுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மார்க்கமா, இப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு மனிதன் நேசிக்கக்கூடிய ஒரு மார்க்கமா, மனிதனுடைய அட்டூழியத்தையும் தீங்குலேருந்து விலகக்கூடிய ஒரு பாவ சுமையிலேருந்து விலகக்கூடிய தூய்மையாக மாற்றக்கூடிய ஒரு மார்க்கமா, இதுதானே எங்களுக்கு வேணும், இது இருந்தால் போதுமே, எங்கள் ஊருக்கு சண்டை போடாத அப்படின்ற மாதிரி பூரிச்சு போய் என்ன பண்ணுறாரு, நிற்கிறாரு. அப்போ அந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்களே ஒரு பிரச்சனையில் வந்தோம், நாங்களே எங்கள் ஊரில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த பிரச்சனை தீர்வுக்கு தான் நாங்கள் வந்தோம், இங்கே இருக்கிறோம் யாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, நாங்கள் அந்த டென்ஷனில் இருக்கிறோம், நாங்கள் என்ன பண்ணுறோம், அடுத்த முறை வரும்போது உங்களை நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அடுத்த முறை வந்து நிற்கிறோம், ஆனால் இந்த முறை எங்களால் குரல் கொடுக்க முடியாது, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி 4 பேர் சொல்கிறாங்க. அப்போது அசாத் இப்னு ஜராரா எதாவது சொல்கிறாங்க, நீங்கள் ஓரம் போங்க, உண்மை சொல்லிட்டீங்கல்ல, இது உண்மை தானே, இந்த உண்மைக்கு நான் நிற்கிறேன், நீங்கள் எனக்கு வாக்குறுதி கொடுங்க, எனக்கு நான் நிற்கிறேன், இந்த உண்மை கிடைச்சதுக்கப்புறம் எதுக்கு பின்வாங்கணும், இப்போ சொல்கிறேன், நான் இந்த இடத்துல சொல்கிறேன், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அது ஷார்ட்டாக நான் போகிறேன், வரல, நிறையா உரையாடல் ஓடும். அது மேன்மைனா என்ன, கீழ்த்தடனா என்ன, அடிப்பணிதல்னா என்ன, அடிமைனா என்ன, அராஜகம்னா என்ன, சுதந்திரம்னா என்ன என்பதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுறாங்க. மனித நேயத்தை பற்றி பேசுகிறாங்க, பயான் பண்ணுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் எப்படி இருக்கும், ரத்தின சுருக்கமாக இருக்கும், ஆனால் ஆள் கருத்து உள்கருத்து என்ன இருக்கும், நிறையா இருக்கும். அதை ஃபுல்லாக பேசினோடனே அவருக்கு என்ன ஆயிடுது, அசாத் இப்னு ஜராரா பூரிச்சு போயிடுறாங்க. இவங்க 4 பேர் ஏற்றுக்கலன்னா கூட பரவாயில்ல, நான் உங்கள் கொள்கையை ஏற்றுக்கிறேன், சரிங்களா, அடுத்த வருஷம் வரும்போது என்னால் முடிஞ்சதை நான் என்ன பண்ணுவேன், எங்கள் ஊர்லேருந்து ஒரு டீமை நான் கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்ணிட்டு போகிறாங்க. சத்தியம் பண்ணிவிட்டு அசாத் ரலியல்லாஹு தான் என்ன பண்ணுறாங்க, அந்த 4 பேர் 5 பேரோட போயிடுறாங்க. போனது என்னது, வந்தது எதுக்கு, 2 ஊரை சேர்த்து வைக்கிறதுக்கு. ஆனால் வந்த இடத்துல வேற ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கிட்டு போயிட்டார், ஆனால் ஊரெலாம் சேர்த்து வைக்க முடியல. ஆனால் கொள்கை பிடிச்சி போச்சு. இந்த கொள்கை என் மதீனாவுக்கு வந்துச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், 2 ஊரும் ஒன்றாயிரும். ஏன், ஒரு தாய் தந்தை பிள்ளை தானே நம்மளாம், நம்ம ஏன் அடிச்சுக்கணும், நமக்குள்ள ஏற்றத்தாழ்வு கிடையாது, நமக்குள்ள கருப்பினமோ வெள்ளினமும் கிடையாது, நம்மள்கிட்ட இருக்கிற பலமும் என்ன கிடையாது, இதுவும் நம்மளுக்கு பிரிவினை கிடையாது, நம்ம தான் கருத்தில் பிரிஞ்சு கிடக்குறோன்ற மாதிரி கொள்கை பிடிச்சி போச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அசாத் இப்னு ஜராரா என்ன பண்ணுறாங்க, ஊருக்கு போயிடுறாங்க.
ஊருக்கு போயிட்டு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் இறை பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இறை பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஒரு வருஷமாக பண்ணுறாங்க. அவங்களால திரட்ட முடிஞ்சது எவ்வளோ? 12 பேர். ஆனால் சோறு அடையில. என்ன பண்ணல? அந்த டைமில் அந்த இரவில் எவ்வளோ வசனத்தை கேட்டாங்களோ, எவ்வளோ ஆயத்தை கேட்டாங்களோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு போய் இறை பிரச்சாரம் பண்ணுறாங்க. அந்த இறை பிரச்சாரத்தில் எத்தனை பேர் அவரால் திரட்ட முடிஞ்சது? 12 பேர் தான். அது அடுத்த வருஷம் என்ன உடன்படிக்கை? அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு நாங்கள் வரும்போது நான் காலை கூட்டிட்டு வருவேன். அப்போ ரசூலுல்லாஹ் இதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, வருவாங்களா. அப்போது வர்றாங்க. யார்? 12 பேர் கொண்ட குழு வருது. குழு என்ன பண்ணுது? இவங்க அக்கபத்துல் சானின்னு சொல்லுவாங்க. சரிங்க, அக்கபத்துல் ஊலா. சரிங்களா? இது என்ன பண்ணுறாங்க? அப்போ 12 பேர் கொண்டு அந்த குழு முதல்ல வருது. ஃபஸ்ட்டு ஒன்று நடந்துச்சுல, அது கணக்கில் வராது. ஆனால் ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க அதை. இது ரெண்டாவது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 12 பேரை நாங்கள் உங்களுடைய சொல்ல என்ன பண்ணுறோம்? ஏற்றுக்கிறோம், உங்களுக்கு கட்டுப்படுறோம், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோன்ற மாதிரி உடன்படிக்கை என்ன பண்ணுறாங்க? கொடுக்குறாங்க. அப்போ ஏந்திரிச்சு யார் கேட்குறா? அசாத் இப்னு ஸரார் எல்லாம் கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு தாயை கொடுங்க, எங்கள் ஊருக்கு அழைப்பு பணி பண்ணுறதுக்கு எங்களுக்கு என்ன பண்ணுங்க? ஒரு தாயை கொடுங்க. அப்படின்னும் போது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை நியமனம் பண்ணுறாங்க? யாரு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருவாரு? முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹ் அவங்கள என்ன பண்ணுறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்கள உங்கள் அழைப்பு பணியாக நீங்கள் அழைப்பாளராக கூப்பிட்டு போங்க. இவரையும் அந்த கண்ணு தெரியாதவராக இருப்பார் இல்லையா, இவங்க 2 பேரும் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கூட்டிகிட்டு போங்கன்றது அப்போ தான் கொடுக்குறாங்க. அப்போது முதல் இதில் என்ன பண்ணுறாங்க? அவங்க முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹ் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போய் அவங்க இறை பிரச்சாரம். இங்கே இறை பிரச்சாரம் என்ன பண்ணுவோம்? நடக்குமா? 2 பேருமே ஒரே வயது உடையவங்க. யார்? முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹும் அசாத் இப்னு ஸரார் ரலியல்லாஹ் 2 பேருமே ஒரே ஈக்குவல் ஏஜ் உடையவங்க, ஒரே மாதிரி திடகாட்டமானவங்க, பேசுறதுலேயும் ஆற்றல்லையும் வீரர்லேயும் ஒரு 2 பேர் ஒரே மாதிரி. ஆனால் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹுக்கு குர்ஆன் வசனங்கள் கொஞ்சம் அதிகமாக தெரியும். தாய் பேசக்கூடிய அவர் பேச்சாளருடைய பேசினார்னாலே என்ன பண்ணிடுவார்? மயக்கிடுவார். அதாவது அந்த கருத்தை கரெக்டாக வச்சிருவார். சரிங்களா? அப்போ இவர் என்ன சொல்கிறாரு? நான் என்ன பண்ணுறேன்? ஆட்களை திரட்டுறேன், உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ தாவா செய். சரியா? இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துக்கோ. அவர் என்ன பண்ணுவார்? முஸாப் இப்னு உமைர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு இடத்துல போய் உட்காந்துருவாங்க. இவர் என்ன பண்ணுவார்? நேராக போயிட்டு சந்தைக்கு போயிடுவார். சந்தைக்கு போயிட்டு ஒவ்வொரு தூக்குவார். ஊரில் ஒருத்தர் வந்திருக்கானா, அவன் என்ன பண்ணுறான்? இருக்கிறவன்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கானாப்பா, என்ன சொல்கிறான்னு தெரியல, ஆனால் கேட்டோன்னே மாறிடுறாங்கப்பா, என்னன்னு போய் கேளு அப்படின்றது. யார் அவன்? அப்படி என்ன பேசுகிறான் அவன் அப்படின்னு போய் உட்காந்தா அவ்வளோதான், பிரெயின் வாஷ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதை பற்றி ஜாதி பற்றி அவர் பேச மாட்டார், முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி யார்? அசாத் இப்னு ஸரார் என்ன பண்ணுறாரு? ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்திக்கிட்டா தூக்குறாரு. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு இருக்கிறாங்களா, இவங்க யார்? கபரில் வச்சா அல்லாவோட அரிசி குடுங்கிச்சே, இவர் ஒரு கோத்திரத்துக்கு தலைவர். இவர்கிட்ட போய் எப்படி சொல்ல முடியும்? இவர்கிட்ட போய் என்ன சொல்கிறாருன்னா, இருக்கும் டீமில் இருக்கிறவங்க எல்லாரும் பாதி பேர் மாறிட்டாங்க, ஆனால் நீனும் ஒன்று என்ன, நீ மட்டும்தான் அந்த ஜாதி வெறி பிடிச்சிட்டு அலையிற, அவன் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு இருக்கான், என்னான்னு போய் கேளு அப்படின்றது. அது ஏன் ஜாதிக்கார எல்லாரும் மாறிட்டாங்களா, இல்லை அவன் பக்கம் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் சாதி இப்படி மாதிரி என்ன பண்ணுவாங்க? சரிங்களா? என்ன பண்ணுவாங்க? அந்த ஈட்டியை தூக்கிட்டு வெட்டுறதுக்கு வருவாங்க. வரும்போது தான் என்ன பண்ணுவாங்க? அவன் என்ன சொல்கிறான்னு முதல்ல கேளுன்னு சொல்லிட்டு உட்கார வைப்பாங்க. அப்போ உட்காரும்போது உட்கார்ந்த இடத்துல என்ன பண்ணிடுவாங்க? சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவங்களும் இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க. சரிங்களா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் 1,00,000க்கும் மேற்பட்டவங்களை இவங்க என்ன பண்ணிட்டாங்க? திரட்டிட்டாங்க. யார்? அசாத் இப்னு ஸரார் ரலியல்லாஹு இவங்களும் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு இவங்களும் 2 பேரும் சேர்ந்து, அந்த கண்ணு தெரியாத அந்த சஹாபி அவங்களும் 3 பேருமே சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க? மதீனாவில் ஒரு வாலியுமே ரெடி பண்ணிட்டாங்க. 1,00,000க்கும் மேற்பட்டவங்களே ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ அசாத் இப்னு ஸரார் ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க? ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரி நாங்கள் 1,00,000க்கும் மேலே வாலியம் ஆகிட்டோம், இப்போ நாங்கள் எல்லாருமே ஹஜ்ஜுக்கு உங்களை சந்திக்க வரோம்.
அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுறாங்க, வேணாம், இது இப்போதைக்கு நல்லதில்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களில் பியூரிட்டியான ஒரு 70 பேர் மட்டும் கூட்டிகிட்டு வாங்க, கூட்டிகிட்டு வாங்க, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மறு கடிதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி அனுப்புகிறாங்க. அந்த 3வது வருஷம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 13வது வருஷம், நபித்துவாயி 13வது வருஷம் கடிதம் வருது. கடிதம் வந்தோடனே அங்கேருந்து 70 பேர் வராங்க. 70 பேர் வராங்க. அதில் வந்தவர் யார்? காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு. கனெக்ட் ஆகுதா? ஹிஸ்ட்ரி கனெக்ட் ஆகுதா? அந்த காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அதில் வராங்க. அவங்க வந்துட்டு எல்லா 70 பேர் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு பேசுகிறாங்க, என்ன பண்ணுவீங்க, என்ன அவங்க திட்டம், என்ன அவங்க செயல்பாடு, என்ன பண்ண போகிறீங்க. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா, சின்ன இப்னு அப்பாஸ், இது அவங்க பேர் சரியா தெரியுது, சாச்சா தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குறை கொடுங்க, என் பையனுக்கு, என்னுடைய சித்தப்பா பையனுக்கு என்ன கிடையாது, பாதுகாப்பு இல்லை, எல்லாரும் அடித்து துரத்துறாங்க, நீங்களும் ஒரு கட்டத்தில் என் பையனை இவனை விட்டுட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற போது சொல்லும்போது அசாதி இப்னு ஸரார் தான் குரல் உயர்த்தி நிற்கிறாங்க, ஏஞ்சி நிற்கிறாங்க. எல்லாரும் உட்காந்துருக்காங்க 70 பேர். இவர் தான் ஏந்திக்கிறார், ஆனால் வயசில் சின்னவர், ஏஞ்சி நிற்கிறாரு. அப்படிலாம் நாங்கள் விட மாட்டோம், எங்கள் தாய் தந்தை விட, இவர் தான் சொல்கிறார், என்னை விட, என் மனைவியை விட, என் தாய் தந்தையை விட, என் ஊரை விட, என் குணத்தை விட, என்னுடைய பாரம்பரியத்தை விட, எல்லாத்தை விட இவங்களுக்கு நாங்கள் உயிர் கொடுத்து நாங்கள் பாதுகாப்போம், நாங்கள் நிற்போம், எங்கள் தூதர் இவர் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறான், உறக்க குரலில் யார் பேசுகிறா, அசாதி இப்னு ஸரார் ரலியல்லாஹு வந்து கேட்குறாங்க. அப்போது அந்த டீம் ஃபுல்லாக கேட்குது, இதெல்லாம் நாங்கள் வந்து உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பு பண்ணி உங்களுக்கு பண்ணால் எங்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கும்போது, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்ல, நான் உங்களுக்கு அங்கே ரோமாபுரியை பிடிச்சி கொடுப்பேன், பாரசீகம் பிடிச்சி கொடுப்பேன், எல்லாம் சொல்லலை. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறாங்க, என்னால் இப்போது உங்களுக்கு வலக்குமுல் ஜன்னா, சொர்க்கத்தை வாங்கி கொடுப்பேன், அதுக்கு நான் கேரண்டி. அதில் யார் இருக்கிறா, காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு போருக்கு போகாதனால அல்லாஹ் எப்படி கோச்சிக்கிறான், அல்லாஹ்வுடைய பணி செய்யணும், அது நீ எந்த, உனக்கு பொருள் இருந்தாலும் செய்யணும், பொருள் இல்லைனாலும் செய்யணும், உனக்கு ஆற்றல் இருந்தாலும் செய்யணும், ஆற்றல் கொடுக்கப்படலைனாலும் ஏற்படுத்திக்கணும், அதை நீ செஞ்சே ஆகணும். அதை செய்யாமல் எனக்கு அல்லாஹ் இப்படி கொடுத்துட்டான் அப்படி கொடுத்துட்டான்ற சாக்கு போக்கு சொல்லவே கூடாது, சரிங்களா? சரி, அப்போ அந்த 70 பேர் என்ன பண்ணுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் பண்ணுறாங்க. அதுதான் அக்கபத்து, அந்த 3வது உடன்படிக்கை, சரிங்களா? அப்போ 3வது இப்போ உடன்படிக்கை முடிஞ்சோடனே இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம், நீங்கள் வாங்க எங்கள் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுறாங்க, சரி ஓகே அப்படின்ற மாதிரி. அல்லாஹ்வுடைய வஹி எதிர்பார்க்கணும். ஒரு நபி என்ன பண்ண முடியாது, தனிச்சையாக ஏற்படுத்தி போக முடியாது. அப்போ நபி வருதுக்கு முன்னாடியே ஒரு ஊர் தயாராகிடுச்சு. அதுக்கு முதல் யாருக்கு மார்க்கு, ஒரு ஊரே ரெடி ஆகுனதுக்கு யாருக்கு, அசாத் இப்னு ஸரார் ரலியல்லாஹு தான் முதல் மதிப்பெண் இருக்குது. அப்போ என்ன பண்ண, ஒரு ஊர் வாலியமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ அல்லாஹ்வுடைய வஹிக்காண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அல்லாஹ்வுடைய வஹி வருது, நபியே இதற்கப்புறம் நீங்கள் இந்த ஊரில் இருக்காதீங்க, உங்களுக்காக வேண்டி ஒரு உண்மையான ஒரு உம்மத்தை நான் ரெடி பண்ணிட்டேன், அவங்கள எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் இரவோடு இரவாக ரகசியமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பயணத்தை பிளான் பண்ணி கிளம்பிடுங்க, நேராக போகாதீங்க, சுற்றிக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அல்லாஹ் வந்து இன்ட்டு போட்டு கொடுத்துட்றான். யார் யார் கொலை பண்ண வரா, யார் என்ன திட்டம் இருக்குது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அல்லாஹ்வுடைய வழி வந்துடுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இரவோடு இரவாக கிளம்பி பின்பக்கமாக கிளம்பி போயிடுறாங்க. போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்காத வரவேற்பாங்க. மரஹபா மரஹபான்னு சொல்லி சின்ன குழந்தையிலேருந்து, தாய்மார்லேருந்து, கிழவ மூதாட்டியிலேருந்து எல்லாருமே வந்து நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ பெரிய வரவேற்பு. இதெல்லாம் யார் பண்ணா, அசாத் இப்னு ஸரார் ரலியல்லாஹு. ஒரு ஆற்றல், ஒரு சத்தியம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவகாசம் கொடுக்கூடாது. டைம் லிமிட்டை நம்ம தள்ளி வச்சோம் அப்படின்னா அல்லாஹ்வும் என்ன பண்ணுவான், தள்ளி வச்சுருவான். அப்போ ஒரு விஷயம் தெரிய வருது, புரிய வருது அப்படின்னா அதற்கு என்ன பண்ணிடணும், முழு மூச்சாக நின்று பண்ணிடணும். அதில் என்ன பண்ணிடக்கூடாது, இவன் பாராட்டு அவன் பாராட்டுவான், இவனுடைய இது எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யணும். ரொம்ப வருஷம்லாம் வாழலைங்க இவர் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே மரஹபா மரஹபான்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்கிறாங்க. வரவேற்றா இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல நிற்கணும். இப்போ எங்கே நிற்கிறது, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒட்டகத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த ஒட்டகம் எங்கே இருக்குதோ அது என்னது அல்லாஹ்வுடைய மஜ்லிஸை காட்டணும் அப்படின்றாங்க. இந்த ஒட்டகத்துக்கிட்ட சொன்னோடனே ஒட்டகம் என்ன பண்ணுது, நேராக நடந்து போயிட்டு
ஒரு இடத்துல போய் அமர்ந்துருக்கு. இதெல்லாம் நீங்கள் உமர் சீரீஸில் பார்த்துருப்பீங்க. அவர் என்ன அந்த ஒட்டகம் அமர்ந்தோடனே அது இடம் யாரு அப்படின்னா 2 அனாதைகளுடைய சொத்து. அது யார் கையில் இருக்குது அப்படின்னா அசாத் இப்னு ஜரார் ரலியல்லாஹுடைய கையில் இருக்குது. அசாத் இப்னு ஜரார் ரலியல்லாஹு கிட்ட அமானிதமாக கொடுக்கப்பட்ட ஒரு இடம். அது அந்த இடம் யாருடைய சொந்தம் அப்படின்னா 2 அனாதைகளுடைய சொத்து. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, இந்த இடம் எனக்கு வேணும் அப்படின்றாங்க. அப்போது பேச்சுவார்த்தையில் என்ன ஆகுதுன்னா, இது அசாத் இப்னு ஜரார் ரலியல்லாஹுவோட இடம் தான் அப்படின்னா அவர் வராது. வந்தோடனே சாபி வந்தோடனே என்ன, எல்லாரோட தூதர் இந்த இடம் உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன். அந்த 2 அனாதைகளுக்கு என்ன செய்யணுமோ, இதை விட என்ன செய்யணுமோ அதை நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றேன், நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த இடம் அப்படின்றாங்க. ரசூல் சொல்கிறாங்க, இல்லை நான் பண்ண மாட்டேன், ஒரு நம்பிக்கை இது நல்லது கிடையாது, இந்த இடத்த ஏன் பொருளாதாரத்தை கொண்டு தான் நான் வாங்குவேன், அந்த 2 அனாதை குழந்தைங்களை கூப்பிடுங்க அப்படின்றாங்க. 2 அனாதை குழந்தையும் வரவழைக்கப்படுறாங்க. இடத்துடைய ரேட்டு பேசப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்குறாங்க. இந்த காசை அவங்க மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு போவாங்க இல்லையா, அப்போது இந்த காசெல்லாம் அவங்க அப்போ சேர்த்து வச்சுருக்குறாங்க. ஆனால் அந்த கணவாயில் இருக்கும் பொழுது தோழர்கள் என்ன சாப்பிட்டாங்களோ, தோழர்கள் எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்களோ அவங்க கஷ்டத்தை தான் கஷ்டமாக எடுத்துக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. கதீஜா நாய்கிட்ட இல்லாத காசா, ஏன் அந்த சாப்பாடு அவங்க சாப்பிட்டாங்க, ஏன் அப்படி வாழ்ந்தாங்க? அவங்களுக்கு ஒரு தியாகம், எனக்கு ஒரு தியாகம் இல்லை, அவங்க கஷ்டமும் என் கஷ்டமும் ஒன்று தான், என் கஷ்டமும் அவங்க கஷ்டம் ஒன்று தான்ன்றது மெர்ஜி பண்ணி வாழ்ந்தாங்க. அப்போ அந்த காசு என்ன பண்ணியிருந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சுருந்தாங்க. அந்த காசை கொண்டு தான் அந்த பள்ளிவாசலை என்ன பண்ணாங்க, வாங்கினாங்க. அந்த பள்ளிவாசலோட பேர் என்னது, மஸ்ஜிதுன் நபவி, நபியுடைய பள்ளிவாசல். புரியுதுங்களா? அதோடைய பேர் என்னது, நபியுடைய பள்ளிவாசல். பள்ளிவாசல் கட்டுமானமும் யார் பண்ணுறா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த காசில் தான் கட்டுமானமும் நடக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, இது எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அசாத் இப்னு ஜரார் ரலியல்லாஹு கிட்ட ஒப்பந்தமாகி அவங்கள்ட்ட கையில் காசை கொடுத்து இந்த இடத்த வாங்கி கட்டுறாங்கல்ல. கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஜனாசாவுடைய அழைப்பு வருது. யார் அப்படின்னா அசாத் இப்னு இருந்துடுறாங்க. பள்ளிவாசல் கட்டிகிட்டு இருக்க வேலை நடந்துக்கிட்டே இருக்கு, எல்லாம் அவங்கள கூப்பிட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இறந்துடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிட்டு போய் முதல்ல இவங்களுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, இஸ்லாத்தை ஏற்று மதீனாவில் அத்தனை முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்தை ஏற்று கொடுத்த அந்த அசாத் இப்னு ஜரார் அவங்க தான் முதல் முஸ்லீமாக மரணிக்கிறாங்க. பள்ளிவாசல் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, கட்டுமானமும் முடியல. அதுக்குள்ளே அவங்க என்ன ஆயிடுறாங்க, சின்ன வயசுலேயே இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜன்னத்துல் பக்கியில் இவங்கள தான் என்ன பண்ணுறாங்க, முதல்ல அடக்கமும் செய்கிறாங்க. இவங்களுக்கு என்ன சிறப்பம்சம் அப்படின்னா, முதல்ல முஸ்லீம்னு ஒன்று பேர் வாங்கினது இவர் தான். அதே மாதிரி 3 ஒப்பந்தங்கள்லேயும் முதன்மையாக நின்றவரும் இவர் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு மதீனாவில் அழைத்து வந்ததும் இவர் தான். இவர் அன்றைக்கி பாடுபடல அப்படின்னா அன்றைக்கி மதீனான்ற ஒன்று இங்கே இருக்காது. மதீனாவில் என்ன பண்ணுறாங்க, முதல்ல அழைத்து வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அழைத்து வந்தவர் இவர் தான். மதீனா என்ற ஒரு இடம் இருக்குது, அதில் நாங்கள் உங்களுக்கு அடைக்கலம் கொடுப்போம்னு சொன்னதும் இவர் தான். முதன்மையாக இஸ்லாம் ஏற்று முதல்ல ஜனாதா தொழுகை நடத்தப்படுதுன்னா அது இவருக்கு தான். நபி அவர்கள் ஜனாதா தொழுகை வச்சதும் இவங்களுக்கு தான். இவங்களுக்கு அடக்கம் பண்ணதும் ஜன்னத்துல் பக்கியில் முதல் அடக்கமும் இவங்க தான். மொத்தம் 4 வருஷம் அவர் இஸ்லாத்தை ஏற்று, மொத்தம் 4 வருஷம். 3 வருஷம் அவராகவே என்ன பண்ணியிருக்கிறாரு, இறை பிரச்சாரத்தை செஞ்சுருக்கிறார். அதுக்கப்புறம் நபி வந்து சில நாட்கள்லேயே என்ன ஆயிடுறாங்க, இறந்தும் போயிடுறாங்க. ஆனால் இந்த அசாத் இப்னு ஜரார் அவங்களுக்கு இஸ்லாம் இந்த அளவுக்கு வீரியமாகும், நாங்கள் பாரசீகம் பிடிப்போம், ரோமாபுரியை பிடிச்சிருவோம், பேர் ஃபுல்லாக வரும், என் பேர் ஃபுல்லாக எல்லா மக்களும் சொல்லுவாங்க, எந்த எதிர்பார்ப்பும் அவங்களுக்கு இல்லை. அவருக்கு என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா, சத்தியம் உனக்கு கிடச்சிருச்சு தெரிஞ்சிச்சுன்னா சத்தியத்தின்பால் நிற்கிறது, சத்தியத்தின்பால் நிற்கிறது. அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? எப்படி அல்லாஹ் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு
நீ கட்டுப்படுன்னு சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அஸ்லம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்து பரிபாலிக்கிற அல்லாவுக்கே என்னுடைய சமர்ப்பணம் சொன்னாரோ அதை அப்படியே நிலைத்து காட்டினவர் யார்? அஸத் இப்னு ஸரார் அலைஹிஸ்ஸலாம். இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு தியாகம் செய்து இந்த மாதிரி உள்ள சஹாபாக்களுடைய வரலாறுகளை பிஞ்சு மனசில் உட்கார வைக்கணும். சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இது போன்ற வரலாறுகளை சொல்லணும். இவங்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு அதுக்கப்புறம் செயல்பட்டவர் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஷினுக்காக உதவி செஞ்சு அவருடைய துணை இல்லாமல் பேக்ரவுண்டில் வேலை செஞ்சவங்க. இவங்களுடைய பேக்ரவுண்டு இல்லைன்னா மதீனா வந்திருக்குமா? மதீனா உருவாகி இருக்குமா? உருவாகி இருக்காது. அப்போ அவங்க பண்ண இது என்னது? டைம் எதுக்கு செலவு பண்ணாங்க? அது என்ன விளங்கியிருந்தாங்க? அவங்க எல்லாக்கிட்ட எப்பயாவது சொர்க்கம் வாங்கிடும். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? சொர்க்கம் மேலே நமக்கு ஆசையே இல்லை. சொர்க்கம் மேலே நமக்கு என்ன கிடையாது? ஆர்வமும் கிடையாது. ஏதோ ஒன்று எல்லாம் கொடுக்க போகிறான், நம்ம ஏதோ ஒன்று வாங்கிக்க போகிறோம், வச்சுக்க போகிறோன்ற மாதிரி நம்ம இருக்கிறோம். இது நம்மளை காப்பாற்றாது, செயல் தான். இன்றைக்கி நான் பேசுகிறேன்ல, அஸத் ரலியல்லாஹுடைய கால் தடங்களை நான் பேசுகிறேன்ல, நாளைக்கு நம்மளுடைய கால் தடங்களை பற்றி மக்கள் பேசணும். என்னென்னு பேசணும்? அவர் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு இருந்தார், அவர் ஒரு டைலராக இருந்தார், அவர் டிரைவராக இருந்தார், அவர் பெயிண்டராக இருந்தார், அவர் கார்பெண்டராக இருந்தார், அவர் எலக்ட்ரிஷியனாக இருந்தார், அவர் ஒரு டாக்டராக இருந்தார். இப்படி பேசணுமா? எதை பேசணும்? அப்போ நம்ம ஹிஸ்ட்ரி எங்கே இருக்குது? நம்ம தாத்தா ஹிஸ்ட்ரி என்ன தெரியுமா? தாத்தா என்ன பண்ணார்? உலகத்துக்கு தான் இருந்தார். என்ன ஹிஸ்ட்ரி அவருக்கு? இந்த முப்பாட்டனார் என்ன ஹிஸ்ட்ரி? நம்ம அம்மாவோட ஹிஸ்ட்ரி என்ன? நம்ம தாத்தா பாட்டியோட ஹிஸ்ட்ரி என்ன? என்ன பண்ணாங்க? ஒன்றும் ஹிஸ்ட்ரி இல்லை. இங்கே கலைப்பணியும் இங்கே பண்ணலை நம்ம. அப்போ நமக்கு சத்தியம் தெரியலையா? சத்தியம் நல்லா தெரியுது. ஏன் வரல அப்படின்னா நமக்குள்ள பகன் இருக்குது, ஆசைகள் இருக்குது, பேராசையும், வாழணும், நல்லா வாழணும், சுகபோகமாக வாழணுன்ற ஒரு ஆசை, பேராசை இருக்குது நமக்கு. அப்படி இதெல்லாம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா இது போன்ற தியாகம் நம்மளால் பண்ண முடியாது. அல்லாஹ் இவங்களெல்லாம் எப்படி எழுப்புவான் தெரியுமா? எப்படி எழுப்புவான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரதுக்கு முன்னாடியே உதவி செஞ்சவர். ஒரு ஊரை திரட்டிட்டார், 1,00,000 வாலியமை திரட்டிட்டார். கொஞ்ச நாள் கூட இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பள்ளிவாசல் கட்டிகிட்டு இருக்கும்போதே இறந்து போயிட்டார். அப்படின்னா எப்படி இருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? உங்களுக்கு இப்போ பார்த்தாலும் முதன்மையாக நிற்கக்கூடியவர். வாங்க உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நான் அடைக்கலம் கொடுக்குறேன், நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் ஜனாசா தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு எப்படி அழுதுருப்பாங்க, எப்படி நினச்சிருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் எதுக்கு உயிர் விட்டாங்க? எதுக்காகடி உயிர் விட்டாங்க? அல்லாஹ் கிட்ட என்ன வாங்கணும்? கூலி வாங்கணும், அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை வாங்கணும், படைத்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் நம்மளாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, என்னதான் உறக்கமானையோ அப்படியே உள்ளம் அப்படியே வருடக்கூடிய, உள்ளத்தை அப்படி வலிக்கக்கூடிய பயான் பண்ணாலும் சரி, இல்லை சிந்திக்கிற மாதிரி பயானம் செஞ்சாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு ஸ்டோரியை சொல்லி பயானம் செஞ்சாலும் சரி, இதெல்லாம் ஒரு வரலாறு, இதெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி தான் கடந்து போகிறோமே தவிர, இதிலிருந்து ஒரு தாக்கம் ஏற்பட்டு இதிலிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தான் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு ஒரு இறை பிரச்சாரம் பண்ணணுன்ற மாதிரி நமக்கு எந்த சிந்தனையும் இல்லை. ஏன்? நம்மளை ஃபுல்லாக ஷைத்தானும் தஜ்ஜாலும் யாஜும் மாஜூஜும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. நம்மளுடைய பிரெயின் ஃபுல்லாக அவனுடைய சிஸ்டம் தான் வேலை செய்யுது. ஒரு ஃபோனை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், ஒரு ஃபோனை எப்படி க்ளோஸ் பண்ணணும், எந்த ஆப்பு போனால் எதை பார்க்க முடியும், எந்த ஆப்பில் போனால் எப்படி இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியுமா, பாட்டு கேட்கணும் தான் எல்லாமே. நம்மளுடைய மூளையை யார் வச்சுருக்கிறா? பேசும்போது கரெக்டாக பேசுகிறேன், ஆனால் ஏன் செயல் திட்டம் ஏன் வரல? ஏன்னா நான் பேசுனது நாவல தான் இருக்குது. நாங்கள் பேசுகிறது, நம்ம பேசுகிறது, நம்ம கேட்குறது எதுக்கு போய் சேரலை? உள்ளத்துக்கு போய் சேரலை. நாவும் வரைக்கும் தான் இருக்குது. இது அல்லாவுக்கு வேஸ்ட். நீ அழுதியா? அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான்? இறங்கிலாம் வரமாட்டான். இது போலி நடவு. இவன் சும்மாட்டே அழுகுறான். இதெல்லாம் அல்லாவுக்கு தேவையே இல்லை. அல்லாவுக்கு செயல். உங்களுடைய ஹிஸ்ட்ரி நாளைக்கு ஒருத்தர் பேசணும். இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் இல்லையா? டாக்டர் இஸ்ரா அஹமது என்ன பண்ணார், அவர் எப்படிப்பட்ட டாக்டராக இருந்தார், எப்படிப்பட்ட ஹார்ட் சர்ஜரியாக இருந்தார். ஆனால் அவர் என்ன பண்ணார்? தூக்கி போட்டு அவர் இஸ்லாத்திற்காக வேண்டி வந்து எத்தனை உம்மத்து சீர்திருத்த பார்த்தாரு. ஒரு ஹலீஃபாவை ஏற்படுத்தணும், அதோடைய ஹலீஃபாவோட அல்லாவுடைய ஆட்சி இருக்கணுன்ற மாதிரி ஒரு டீம் அளவுக்கு அவர் ரெடி பண்ணார். அதான் மிஷின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஆனால் பண்ணார். அந்த மாதிரி நம்மளுடைய ஹிஸ்ட்ரி இருக்கா? அதற்காண்டி ரெடி ஆகிட்டோமா? அதற்கு மாதிரி ஆயுதம் ஆகிருக்குமா? அதற்கு ரெடி பண்ணணும்னா என்ன பண்ணணும், என்ன தளம் வைக்கணும், என்ன களம் வைக்கணும், எதை பேஸ் பண்ணணும், எது ரெடி பண்ணணும், ஏதாவது செயல் திட்டம் இருக்கா, பிளான் இருக்கா? எதுவுமே இல்லை.
போன வருஷம் ரமதானில் உட்காந்தோம், இது அடுத்து வந்துருச்சு, அடுத்த ரமதான் இன்னும் 10 நாளில் ரமதான் அடைய போகுது. இந்த ரமதானில் போலி நடிப்பு. என்ன பண்ணுவோம்? நோன்பு வைக்கிற வரைக்கும் பாட்டு கேட்க மாட்டோம், நோன்பு வைக்கிற வரைக்கும் போய் பேச மாட்டோம், நோன்பு வைக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவோம்? ஒழுங்கான முறையில் தொழுவோம். அந்த நோன்பு முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் பழைய எல்லா சாத்தானையும் ஓப்பன் பண்ணிடுவோம். அப்போ நமக்கு நம்மளே மார்க் போட்டுக்கலாம். என்னன்னு, நான் எல்லாத்துலேயும் முனாஃபிக்காக இருக்கிறேன். இன்னைக்கு எப்படி வந்து ரசூலுல்லாஹி காலத்தில் அந்த மார்க்கம் வந்து மேலவங்க கஷ்டப்பட்டுச்சோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கும் அந்த ரசூலுல்லாஹி உண்மையான சித்தாந்தம், ரசூலுல்லாஹி உண்மையான மார்க்கம், அல்லாஹ்வுடைய உண்மையான தீனை மேலோங்கிறதுக்கு இன்னைக்கு கஷ்டப்படுது. அதை கஷ்டப்படுறதுக்கு ஒரு அஸ்ஸத் இப்னு ஸராரா வரமாட்டாங்களா? ஒரு முஸஅப் இப்னு உமைர் வரமாட்டாங்களா? ஒரு கதீஜா நாய்க்கு வர முடியாதா? ஒரு ஜைனப் ரலியல்லாஹு வர முடியாதா? ஒரு ஃபாத்திமா ரலியல்லாஹு மாதிரி வர முடியாதா? ஒரு ஹம்ஸா ரலியல்லாஹு மாதிரி உயிர் தியாகம் பண்ண முடியாதா? வர முடியாது. இன்றைக்கும் ஹம்ஸா ரலியல்லாஹு மாறலாம், பிலால் ரலியல்லாஹு மாறலாம், காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு மாதிரி மாறலாம், முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு மாதிரி மாறலாம், இதோ அஸ்ஸத் இப்னு ஸராரா இவங்கள மாதிரி மாறலாம். ஏன் மாற முடியாது? எல்லாமே உள்ளம் கோணலாக இருக்கிறதுனால செயலோ திட்டமோ எல்லாமே கோணலாக இருக்குது. உள்ளம் தெளிவாக இருந்ததுன்னா செயல், திட்டம், வேலைகள் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம இங்கே நின்று அழுவுறதுனாலேயோ நம்ம கவலைப்படுறதுனாலேயோ இங்கே எதுவும் மாற போகிறது இல்லை. நமக்கு என்ன வேணும்? செயல் திட்டம் வேணும். அதை செயல்படக்கூடியவர்களாக நம்ம மாறணும். அல்லாஹ் நம்மளுக்கு கட்டுப்பட சொன்னால் நம்ம எப்படி கட்டுப்பட்டதுன்னு சொல்லணும். அல்லாஹ்கிட்ட அகிலங்களை படைத்த அல்லாஹ் உனக்கு எல்லா துறையிலும் நான் கட்டுப்பட்டு நிற்பேன் அல்லான்னு நான் சொல்லணும். அதை செஞ்சு காமிக்கணும். அது செய்யாத வரைக்கும் நம்மளாம் எப்படிப்பட்டவங்க? முனாஃபிக் தான். இந்த முனாஃபிக் நோன்பு வச்சா என்ன, இந்த முனாஃபிக் தர்மம் கொடுத்தா என்ன, இந்த முனாஃபிக்கு தொழுதா என்ன, இந்த முனாஃபிக் தீமையை பற்றி பேசினா என்ன, இந்த முனாஃபிக் நன்மையை பற்றி ஏவனா என்ன, அல்லாஹ்க்கு எந்த இதுவும் இல்லை. கழுதையை பார்க்குற மாதிரி தான் இவனையும் பார்ப்பான். கழுதைக்கு மேலே எப்படி வேதத்தை வச்சா அதுக்கு என்ன கணம் தெரியாதோ, உன்னுக்கிட்டேயும் ஒரு வேதம் இருக்குது, அதையும் நீ சுமக்க உனக்கு தெரியல, உன்னையே வேஸ்ட்டு உனக்கு. ஏன்? இரட்டை முகம். ஒரு மாதத்தில் ஒரு மாதிரியே இருப்பேன், மீதி 11 மாதம் வேறு மாதிரி இருப்பேன்னா இந்த ஈமான் எனக்கு வேணாம். என்றைக்கு வேணாலும் மாறலாம். ஈமானை புதுப்பிக்கிறோம், ஈமானை பூஸ்ட்டு சார்ஜபிள் பண்ணணும். எப்படி சார்ஜபிள் ஆகும்? ஈமான் எப்படி சார்ஜபிள் ஆகும்? எதை கொண்டு ஈமான் சார்ஜ் பண்ண முடியும் சொல்லுங்கள்? குரானை கொண்டு மட்டும்தான் ரீசார்ஜ் பண்ண முடியும். ஈமானுடைய பலம் எது? குரான் தான். குரானை படிக்க படிக்க, குரானை ஓத ஓத, அது புரிய உள்ள என்னாகுமா? பிரகாசமாகும். நம்ம வீட்டில் குரான் படிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கா? நான் சுன்னத் ஜமாத்தில் போனீங்கன்னா ஒன்றுமே இல்லாத புக்கு, அந்த அமல்களின் சிறப்புன்னு சொல்லிட்டு நைட்டு தூங்கும்போது உட்காந்து 2 பேராகிராஃப் படிச்சுட்டு தான் தூங்குவாங்க. அதில் என்னென்னவோ கட்டுக்கதைகள் இருக்கும். 70 வருஷம் அப்படி நின்னார், காலையிலேருந்து 1 வாரம் ஒரே உழுத தொழுதாரு அப்படின்ற மாதிரி கட்டுக்கதைகள் நிறையா இருக்குது. அதை விட்டுருங்க. ஆனால் ஒரு அமல்னு ஒன்று இருக்குல்ல. இன்றைக்கி இந்த குடும்பத்தில் என்ன அமல் நம்ம செஞ்சோம்? எந்த குரானை உண்மைப்படுத்த நாடணும்? எந்த குரானுடைய வசனங்களை பசங்களுக்கு சொன்னோம்? இது நான் ஒருத்தன் தான் சொல்லணும்னு இல்லை, ஒவ்வொருத்தரும் குரான் எடுக்கணும். எல்லாருக்குமே அல்லாஹ் அறிவு நாலேஜை கொடுத்துருக்காங்க. அவங்க அதை என்ன பண்ண மாட்டேன்றாங்க? புதுப்பிக்க மாட்டேன்றாங்க, அதை ரெடி பண்ண மாட்டேன்றாங்க. இதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு எதுக்கும் ஒன்றுமே இல்லை. மனிதனுக்கு ஆற்றல் எல்லாம் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, நமக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஆனால் என்னை கொண்டு போய் 6 மாதம் அமெரிக்காவில் வச்சிங்கன்னு வச்சிங்களேன், அவன் ஸ்டைலில் நான் பேசுவேன். பேசுவேனா பேச மாட்டேனா? அதுக்கு என்னது? பூவா வேணும், சாப்பாடு வேணும். நான் எப்படி கேட்பேன்? எனக்கு சாப்பாடு தாங்கன்னா அவனுக்கு புரியாது. அப்போ அவன் பாஷையில் நான் பேசி ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? கற்றுப்பல்ல. அப்போ அந்த மாதிரி எஃபெக்ட் இதில் போட மாட்டேன்றீங்க. இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்லிகிட்டே இருக்க மாதிரி அரபி தெரியல சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? இப்போ யார் இந்த பணியை செய்கிறது? யார் கொண்டு போய் எத்தி வைக்கிறது? நாளைக்கு இந்த குடும்பத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா, அந்த மாற்றம் இவர்னால தான் வந்துச்சுன்னா அந்த ஃபேமிலியில் ஒருத்தர் சொல்லணுமா வேணாமா? அந்த மாதிரி யார் வரப்போகிறோம்? இந்த குடும்பத்தில் யார் நிற்க போகிறோம்? அல்லாஹ்வுடைய வாசல் திறந்து தான் இருக்குது. அல்லாஹ்வுடைய தௌபா வாசலும் திறந்து இருக்குது. அல்லாஹ்வுடைய நேரான பாதையுடைய வாசலும் திறந்து தான் இருக்குது. ஆனால் அதை எஃபெக்ட் போட்டு தொடக்கூடியவங்க நம்மளில் அதிகமானவர் குறைவானவர் தான் இருக்கும். இதில் இல்லவே இல்லை. நம்ம மனசு வலிக்குது இல்லை, எல்லா விஷயத்துலையும் வலிக்கணும், எல்லா நேரத்துலையும் வலிக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? என்னால் முடிஞ்ச ஆட்களை திரட்ட முடியுமா? திரட்டி காட்டுறேன்.
உட்கார வைக்க முடியுமா? நீ பேசு, நான் உட்கார வைக்கிறேன், நான் திரட்டுறேன். ஒருத்தன் செலவு பண்ணுங்கள், ஒருத்தன் உட்கார வைங்க, பண்ணுங்க, முடியும். முதல் வீக்கம் எது தெரியுமா? அல்லாஹ் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிய வைக்கிறான். குடும்பத்திலிருந்து ஆரம்பி. குடும்பம் அன்றைக்கி ஒத்துழைப்பு கொடுத்துருந்தா இதோடைய வீரியமே வேறு மாதிரியா இருக்கும். அன்றைக்கி குடும்பம் வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருந்ததுன்னா பாரசீகமும் அந்த எல்லாமே என்ன இருக்கும்? ஆல்ரெடி அந்த மக்கா மேலே எல்லாருக்குமே பயம். மக்காலேருந்து ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, படையெடுத்து வராங்க அப்படின்னா அவங்கள கை வைக்காதீங்க, அது அல்லாஹ்வுடைய பரக்கத் புரிஞ்சு அல்லாஹ்வுக்கு கோவம் வந்துடும் அப்படின்ற மாதிரி. இவங்க ஒத்துழைப்பு கொடுத்து பாரசீக மன்னர் போயிருந்தாங்க. பாரசீகம் என்ன பண்ணியிருப்பான்? நேராக அந்த பொருளை கூட இன்னும் கையில் கீழே வந்துடுற சொல்லுவானு சொல்லியிருக்க மாட்டாங்க. ரோமாபுரி என்ன சொல்லியிருப்பான்? நானும் கீழே ஏன் அதுக்கு முன்னாடி விழுந்த அடி அந்த மாதிரி ஏரி கற்கள் வந்து விழுந்துச்சா, அது ஃபுல்லாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இவங்க ஒரு படம் எடுத்து வந்தால் இவங்களுக்கு எதிர்ப்பு பண்ணக்கூடாது ஒரு இது இருக்குமா? அப்போ ஆல்ரெடி ஈஸியாக கிடச்சிருக்குமா? ஒரு குடும்பம் வந்து எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருக்கும். அந்த குடும்பம் வராதனால ரசூல் ஸல்லல்லாஹு எங்கே போகிறாங்க? சுற்றிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் ஆல்ரெடி ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணாங்க? அவங்களுடைய பிரச்சாரத்தை சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தாங்க. தௌராத்லேயோ இன்ஜில்லையோ இருக்குது, ஒரு தூதர் வருவார். அதாவது பள்ளிவாசலோட எல்லா கல்லும் எடுத்து வச்சாலும் அந்த ஒரு கல் மட்டும் எடுத்து வைக்கிறது முடியாது. அந்த ஒரு கல் அவ்வளோ கனமாக இருக்குமா. அந்த ஒரு கல் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1400 வருஷமாக இவங்க முக்கின வேலையை மூசா அலைஹிஸ்ஸலாம்லேருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் இவ்வளோ டைமை எடுத்துக்கிட்டாங்க. இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு வெறும் 10 வருஷத்தில் முடிச்சு காமிச்சிட்டாங்க. 10 வருஷம் தானே மதினால? 10 வருஷத்தில் என்ன பண்ணாங்க? முடிச்சு காமிச்சிட்டு போயிட்டாங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அல்லாஹ் மார்க்கத்தை முழுமைப்படுத்திட்டான். இந்த முன்னறிவிப்பை அவங்க தௌராத்தில் வச்சுருக்கிறாங்க. ஒருத்தர் தூதர் வருவார், அந்த கல்லை யாராலும் தூக்க முடியாது. அந்த கல் என்ன பண்ணுவோம்? எல்லா கல்லை விட கனமாக இருக்கும். எல்லா நபிமார்கள் செய்த அந்த சமுதாயத்தில் இருந்த எல்லா மக்களையும் விட அவர் செய்யக்கூடிய அந்த இறை பிரச்சாரமும் சரி, அவர் செய்யக்கூடிய ஆற்றலும் சரி மிக்க உயர்ந்ததாக இருக்கும். இப்படிப்பட்ட இறை தூதர் அவங்களுடைய போதனைகளை இனி கொண்டு வந்து பெருசுப்படுத்துறது நம்ம ஒன்றும் இல்லை. எடுத்துக்கொண்டு மக்கள்கிட்ட வச்சாலே போதும், மக்களுக்கு அது நன்மை தீமை புரிய தெரியும். ஆனால் புரிய வைக்கிறதுக்கு இன்றைக்கி ஆற்றல் கூட இருக்கிறாங்களா? தாய்கள் இருக்கிறாங்களா? அது உறக்க சொல்கிறதுக்கு தைரியம் வருதா? ஏன் இல்லை? அன்றைக்கி எப்படி அந்த மக்கள் வந்து கூடாரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது எனக்கு என்னது கருப்பினத்தை வந்து அடிச்சிருவான், பாரசீகம் வந்து அடிச்சிரும், வெள்ளையம் வந்து அடிப்பான், என்னால் போட முடியாது சொல்லுவோம். இன்றைக்கி அதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணுறோம்? ஒருத்தனை மேன்மைப்படுத்தி காமிக்கிறோம். என்னது? இவன் வந்து அடிச்சிருவான், இந்த கட்சிக்காரன் வந்து அடிச்சிருவான், அவன் வந்து அடிச்சிருவான், பிஜேபி அவன் பிடிச்சிப்பான், இவன் பிடிச்சிப்பான், அவன் பிடிச்சிப்பான், போலீஸ்காரன் வந்து வந்துடும், காவல்துறை வந்துடும், சிபிஐ வந்துடும், நம்மளாம் இந்த மாதிரி போயிடும். இது மாதிரிலாம் நம்ம பேசுகிறோம். ஆனால் யாருக்கு உண்மையில் பயப்படணுமோ அவனுக்கு பயப்பட மாட்டணும். உயிர் பயம் எல்லாருக்கும் இருக்குது. அப்படி ஆயுசு இறந்து போனோன்னா எவ்வளோ பெரிய மாற்றம் தெரியுமா அல்லாஹ்கிட்ட? உங்களுடைய ஜனாசா எந்த அளவுக்கு வாடகை வரும் தெரியுமா? 7வது வானம் வரைக்கும் உங்களுடைய நறுமணம் போகும். உங்கள் ரூவோடைய நறுமணம் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி உங்கள் எல்லா வாசனையும் எல்லாம் ஓப்பன் பண்ணிடுவோம். உங்கள் வருது அப்படின்னு. இந்த தரஜா வேணுமா? இல்லை வர்றதுக்கு முன்னாடி நாத்தடிக்கிறது அதை அப்படியே தூக்கிட்டு பின்னாடி வழியாக தூக்கிட்டு போயிடுன்னு சொல்கிறது, அந்த மாதிரி தரஜா வேணுமா? எது வேணும்? அப்போ அந்த ஆக்கப்பூர்வம் நம்ம பண்ணணும் அப்படின்னு நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு ஏம் இருக்கணும். இதுதான் என்னுடைய கொள்கை, இதுதான் என்னுடைய மார்க்கம், இதுதான் நான் செய்யக்கூடிய, இதுதான் என் பணி, இதுதான் நான் செய்வேன், இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் உயிர் விட போகிறேன். இது இல்லையே. நாளைக்கு என்னவா சாவு போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும்? ஒரு ஸ்டிக்கர் மேனா, ஒரு டிரைவர் மேனா, ஒரு லாரி இப்படி சாகிறதுக்கு தான் நம்ம ரெடியாக இருக்கணும். தவிர எதுக்கு ரெடியாக இல்லை? இந்த மாதிரி ஒரு சாபி எப்படி அவர் உயிர் கொடுத்து அவருடைய இறை பிரச்சாரத்தை பண்ணாரோ அந்த மாதிரி விடுறதுக்கு நமக்கு என்ன இல்லை? மனம் இல்லை. அப்படி இல்லாத வரைக்கும், நீங்களாக மாறாத வரைக்கும் அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான்? மாற்ற மாட்டான். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அந்த பேட்சை தூக்கி போட்டுருவோம். இன்றைக்கி இந்த வருஷம் தெரியுமா? இது அல்லாஹ்வுடைய இந்த நம்ம நூற்றாண்டு 100வது வருஷம் முடியுது. ஹிலாஃபத்து 1400 வருஷம் ஒன்றும் எந்திரிக்கலை. ஒவ்வொரு நூற்றாண்டுலேயே அல்லாஹ் என்ன பண்ணுறான்? ஒவ்வொரு பேட்சை உருவாக்குறான். அந்த பேட்சை வேலை செய்யணும். அவங்களுடைய கூலி எல்லாம் கொடுத்துருவான். அதை நிலைநாட்டிலையாலாம் இல்லை, வேலை செஞ்சியா அந்த கூலி எல்லாம் கொடுத்துருவான். சரிங்களா? அந்த பேட்சில் அந்த நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த மக்கள் அந்த வேலை அவங்க செய்யலை அப்படின்னா அந்த பேட்சை எல்லாம் ஓரம் கட்டிடும். எத்தனையோ கோடி மக்களுக்கு பேருக்கு மத்தியில் உன்னை நான் புரிய வச்சேன், உனக்கு நான் அறிவு கொடுத்தேன், புரிய வச்சேன், ஆனால் நீ செய்யலை. அதனால் உன்னை ஒதுக்கிட்டு வேறு பேட்சை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ அந்த 100வது வருஷம்
நம்ம தொடர்ந்து நம்மளுடைய 100வது வருஷம், அல்லாஹ்வுடைய அந்த 100 வருஷம் வருதுல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வருஷமும் காலி பண்ணுங்கள், 1400 வருஷம். இப்போ அதில் இந்த வருஷமும் நமக்கு என்ன ஆகுது, நமக்கு 100 வருஷம் முடியுது. இந்த வருஷத்துடைய பேட்ஜு கம்ப்ளீட்டு. அடுத்த பேட்சை அல்ல நியூ பேட்சை ஓப்பன் பண்ணுவோம். அதுக்குள்ளே அந்த பேட்சோடு நம்ம போய் சேர்ந்துக்கணும். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே அந்த வேலை பண்ணியை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நூற்றாண்டு ஸ்டார்ட் ஆகும்போது அந்த நியூ பேட்சோட நம்ம பேட்ச் சேர்ந்துக்கும். செய்யலை அப்படின்னா இப்படியே தான் இருப்போம். ஆனால் எப்படி வழி தவறி போகிறோமோ நமக்கே தெரியாது, வழி தவறி போயிடும். இருக்கிற டேஞ்சர் ஜோன் எது, நம்ம இருக்கிற இந்த கட்டம்தான். ஏன் துவாவே அப்படி தான் இருக்குது. ரப்பனா லா துஸி குலூபனா, உள்ளத்தை புரட்டக்கூடியவனே, பாதை இது ஹதைத்தனா, எனக்கு நேர்வழியை காட்டிய பின் என் உள்ளத்தை என்ன பண்ணிடாத, திசை திருப்பிடாத. டேஞ்சர் ஜோன் எது, இதுதான். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், அப்போ நம்ம பண்ணணுமா இல்லையா? அப்போ அந்த பேட்சில் கழிகிற மாதிரி நம்ம கழிச்சிட்டு போயிட்டா என்ன வருது? நம்ம செய்யணும். நம்மளுடைய பிரத்யாகிய கடமை இது. நம்ம பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு சஹாபியோடைய ஸ்டோரியை சொல்லணும், அது மனசில் பதிய வைக்கணும். ஒவ்வொருடைய கதாநாயகனுடைய ஒரு சஹாபாக்களும் கதாநாயகன். அவங்களாம் ஒரு ரோல் மாடல். அவங்களாம் நம்மளுக்கு இருந்த மாதிரி ரத்தம் சத எல்லாமே அவங்களுக்கு இருந்தது. தியாகம் என்ன உடல் கஷ்டம், உடை கஷ்டம், பொருளாதாரம் எல்லாமே அவங்களுக்கு இருந்தது. கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் அவங்க எப்படி அதில் ஜெயிச்சு காமிச்சாங்க. அந்த மாதிரி நம்மளும் செய்யணும். மகனே, இந்த உலகம் உனக்கு ஒன்றும் கிடையாது, இதில் எதுவுமே நீ சாதிக்க போகிறது இல்லை, அல்லாஹ்வுடைய பணி செய்யணும். அதுக்கு நீ என்ன பண்ணு, உண்மையான ஹிஸ்ட்ரியை கற்றுக்கோ. ஹிஸ்ட்ரி எங்கெங்கெல்லாம் துண்டிச்சு பட்டிருக்கோ அதெல்லாம் சேரு. இவங்க காலத்தை இவங்கெல்லாம் உத்தமன்னு சொல்கிறாங்கல்ல, இவங்க என்னென்ன தவறு செஞ்சாங்க எடு, அதெல்லாம் இருக்குது. யாரெல்லாம் இவங்க உத்தமன்னு காட்டுறாங்களோ அவங்க எல்லாருமே தவறு செஞ்சுருக்கிறாங்க. ஜெஸ்ஸி மாடை கொண்டு வந்தவன் யார், அதுக்கு யார் போட்டா, கையெழுத்து போட்டா. ஆனால் உத்தம அவனை என்ன சொல்லுது, இந்த உலகம் என்ன சொல்லுது, கதாநாயகனை முன்னோடியாக காட்டுதா? அப்போ இது எல்லாம் யார் பண்ணணும், வரக்கூடிய ஜென்ரேஷனில் வரக்கூடிய பசங்க என்ன பண்ணணும், அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுக்கணும். உனக்குலாம் நிறைய கடமை இருக்குது. நீ எல்லாம் அந்த இடத்துல நிற்கிற, பேசக்கூடிய இடத்துல நிற்கிற, நீ வேணான்னு ஒதுக்கணுன்னா அல்லாவும் வேணான்ருவான். எனக்கு வேணும், இந்த பணி வேணும், நான் செய்யணும்னு நீ எடுத்தேன்னா அல்லாஹ் தேர்ந்தெடுத்துப்பான். புரியுதா? உனக்கும் அசாத் ரலியல்லாஹுவுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. உனக்கு 23, 24, அவருக்கு 26, 27. ஆனால் என்ன செஞ்சார், அவர் என்ன பண்ணார், எதை எடுத்துக்கிட்டாரு. அப்போ எல்லாமே அந்த கதாபாத்திரத்துக்கு மெர்ஜாய் அல்லாஹ் இதெல்லாம் எடுத்து காட்டுவான். ஈக்குவல் ஷேர் தான். உன்னோட வயசுனா அவர் வயசுனா, அவர் என்ன பண்ணியிருக்கார், நீ என்ன பண்ணியிருக்க பாருன்னுவான். அவர் இஸ்லாத்துக்காண்டி ஓடிட்டு இருப்பார், நீ அங்கே நம்ம உட்காந்து இங்கே ஃபோன் ஓடிட்டு இருந்திருப்போம், வெட்டுக்கதை பேசிகிட்டு இருந்திருப்போம், விடுகதை பேசிகிட்டு இருப்போம், நேரத்தை கழிச்சிருப்போம், ஏதோ உலகத்துக்காண்டி ஓடி இருப்போம். ஆனால் அதே டைமில் அவரை பார்த்தோம்னா ஏங்கி இருப்பார், கவலைப்பட்டிருப்பார், அழுது இருப்பார், புலம்பி இருப்பார், யாரை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு திருண்டி இருப்பார், ஊர் மக்களை திரட்டுறதுக்கு ஓடி இருப்பார். இதெல்லாம் காட்டுவான். 2 வாழ்க்கையும் பாரு, எது வேணும், எது இருக்கணும், எது இல்லை பாரு அப்படின்வான். அப்போ அங்கே நின்றுட்டு அல்லாஹ் விட்டு தலை குனிஞ்சு நிற்கிறத விட சொற்ப காலம்தான், இன்னும் ஒரு நான் 20 வருஷம் தான் இருக்க போகிறேன், இல்லை ஒரு 40 வருஷம் தான் இருக்க போகிறேன், இல்லை ஒரு 5 வருஷம் தான், நீ எனக்கு இந்த வருஷம் எதுவும் தேவையில்லை, அல்லாஹ் கிட்டே இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும், நல்ல பேர் வாங்கிட்டு போயிடணுன்றது நம்மளுடைய கண்ணோட்டமாக இருக்கணும். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், எந்த வித எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த தீனை மேலோங்குவதற்கு பாடுபடணும். அந்த எந்த வித எதிர்பார்ப்புலையும் எல்லா பதிலும் வந்துடும். என் அம்மா வரல, என் அக்கா வரல, என் தங்கச்சி வரல, என் தம்பி வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல, அதெல்லாம் இல்லை. எவனும் வரமாட்டான், நான் தான் நிற்பேன். என் அல்லாவுக்கு நான் நிற்பேன். எல்லாம் என்னை தேர்வு செஞ்சுக்கோ, எல்லாம் எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் லேசாக்கிடலாம், எல்லாம் லேசாக்குவோம். உனக்கே தெரியாது, உங்ககிட்ட காசு இருக்காது, எதுவும் இருக்காது, ஆனால் நீ சாப்பிட்ருப்பேன். அல்ல உன் வாயில் கொண்டு வந்து ரிஸ்க்கை வச்சு எப்படியோ ஒரு வகையில் சாப்பாடு கொடுத்துருப்பான். ஆனால் ஒரே நீ எது என்னது, எல்லாம் ஹராமாக எனக்கு வேணாம், அல்லாஹ் எனக்கு கொடு, கண்ணியத்தை கொடு, மரியாதையை கொடு. அல்லாஹ் கிட்ட கேட்டு பாருங்கள், இனி வரைக்கும் அல்லாஹ் அது மரியாதை கொடுப்பான். இன்னைக்காவது இந்த அசதரையில் பற்றி அவன் இவன் நம்மளால் பேச முடியுமா? 2 பேரும் கோவம் வந்துடும். என்னப்பா சாபியை பார்த்து அவன் இவன் பேசுகிறேன், ஏன் கண்ணியம் அல்லாஹ் வச்சுட்டான் அந்த பேரில். அதே அபு ஜால் அவன் சொன்னாலும் என்ன, டால் சொன்னாலும் என்ன சொன்னாலும் என்ன, எவனும் எதை கேட்க மாட்டான். ஏன் கண்ணியத்தை எடுத்துட்டான். அப்போ கண்ணியம் கொடுக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ். தன் நாடியவர்களை தேர்வு செய்கிறான், தன் நாடியவர்களை தூக்கி போடுறான். அப்போ நம்ம தேர்வு செய்யப்பட்டவர்களாக இருக்க போகிறோமா, தூக்கி போட்டவனை அந்த லிஸ்ட்டில் இருக்க போகிறோமா?
தேர்வு செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணும்னா முதல் படி நம்ம தான் வைக்கணும், முதல் கால் நம்ம தான் வைக்கணும். நம்ம கால் வச்சா தான் அல்லாஹ் நடந்து வருவான். நம்ம நடந்து போனால் அவன் ஓடி வருவான். நீங்கள் ஓடி போனீங்கன்னா அவன் உங்களாகவே மாறிடும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? வரக்கூடிய ரமலான் மாதத்தில் இல்லை இனி வரக்கூடிய காலங்களில் குடும்பத்தை சேர்க்க பார்ப்போம், குடும்பத்தோட மெர்ஜாவும் ஒரு அஜெண்டாவை கொண்டு வருவோம். அவங்க அதுக்கப்புறம் புறக்கணிச்சாங்கன்னா அது அவங்களாச்சு அல்லாவாச்சு. எங்கள்கிட்ட இது சொல்லாது, எங்களுக்கு இதெல்லாம் தெரியும், டெக்லராக சொல்லி கிளியர் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம இன்னும் பண்ண தேவையில்லை, அவங்க அல்லாஹ் பார்த்துக்கணும். ஆனால் அது வரைக்கும் ஒரு பணி செய்யணும். குடும்பம் தான் முக்கியம். குடும்பத்தில் ஒரு மெர்ஜு ஒரு விளக்கு ஏற்பட்டே ஆகணும். குடும்பம் மாறிச்சுன்னா அக்கம் பக்கம் மாறும், அக்கம் பக்கம் மாறிச்சுன்னா ஒரு ஊர் தெரு மாறும், ஒரு தெரு மாறிச்சுன்னா ஒரு ஊர் பிடி மாறும், ஒரு ஊர் மாறிச்சுன்னா அரசாங்கம் வரைக்கும் அந்த கொள்கை போகும். போட்டுமே அல்லாஹ் ஒரு அந்த புரூஜ் சூராவில் சொல்லியா, நெருப்பு குண்டவாசியில் ஒரு மக்கள் நெருப்பில் போட்டாங்க, ஆனால் அவங்க எந்த தீமையும் செய்யலை, எதுவுமே செய்ய தண்டிக்கப்பட்டாங்க. இவங்களுக்கு நான் பதிலணி நான் தண்டனை கொடுப்பேனா கொடுக்க மாட்டேனா, நான் கொடுப்பேன்றான். எது வேணால் பண்ணுவான். அல்லாவுக்கு பயப்படுவான். அல்லாஹ் வந்து இப்போ மக்கரும் மக்கரல்லா சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் அல்லாஹ் நான் எப்படிப்பட்டவன், சூழ்ச்சியாளனாக. அவனுடைய செயலுக்கு அவனுக்கு மட்டுமே பயப்பட்டோன்னா இங்கே இருக்கக்கூடிய சில்லற விஷயங்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். பயம் வராது. இவன் பேராசை, அவன் வளர்ந்துட்டானா, இவன் போயிட்டானா, அப்படி மேலே போயிட்டானே, நம்ம இப்படி இருக்கிறோமேன்ற மாதிரி ஆசைகள் வராது, எதுவுமே வராது. நான் ஒரு ஜெயில் கைதி, நான் ஒரு முசாஃபிர், என்கிட்ட இருக்க துணி இருக்கா, சாப்பிட்றதுக்கு 3 வேளை சாப்பாடு இருக்கா, போதும், என் வேலை இதுதான் பண்ணுவேன், அவ்வளோதான். இப்படி பண்ணிட்டு போவோம். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ரூஹெல்லாம் வாங்கும் பொழுது நல்ல முறையில் வாங்கக்கூடிய, நான் நறுமணம் வீசக்கூடிய, நம்மளுடைய கேள்வி பதில் லேசாகக்கூடிய, கபர் வேதனையிலிருந்து அகற்றக்கூடிய, கபரில் வெளிச்சத்தை தரக்கூடிய செயல்களாக நம்ம மாறுவோம். இன்ஷா அல்லாஹ் மாறுவோமா? இப்படிப்பட்ட நல்லவர்களாக நல்லோர்களில் சேர்ந்து அல்லாஹ் நம்மளே எழுப்புவானாக என்று சொன்னவனாக என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.